ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாகில் மார்னிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு காட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் காட்டுக்கு கிளம்பியாச்சு. அந்த கோழி வந்து அவங்களோட குஞ்சுங்களுக்கு எவ்வளோ அழகாக தீனியெல்லாம் ஊட்டிகிட்ருக்கு பாருங்கள். முத்து சோள காட்டில் தாங்க வேலை இன்றைக்கி. நல்லா காஞ்சிருச்சு, அறுவடைக்கு தயாராக இருக்குது. இங்கே வந்து ட்ரிப் போட்டிருக்கோம், நம்ம சொட்டு நீர் ரோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம வெளியில் எடுத்தால் தான் நம்ம அடுத்தபடியே சோளம் ஒடிச்சிட்டு நம்ம வயல் ஓட்ட முடியும். இது இருக்கும்பொழுதே நம்ம சோளம் ஒடிச்சிட்டோம் அப்படின்னா இது திரும்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். அதனால் எடுத்து இந்த மாதிரி சுற்றி கட்டி வச்சுருவோம். கட்டி வச்சுட்டு திரும்ப அறுவடையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப உழவு ஓட்டி பயிர் பண்ணும்பொழுது தான் திரும்ப இழுத்து விடுவோம். அப்போது வந்து இழுத்து விட்ட உடனே போட முடியாதுங்க, உள்ளே ஆசிட்லாம் விட்டு அதில் உப்பு கட்டியிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம போர் தண்ணி போகுது அப்படிங்கிறதுனால நிறைய உப்பு பிளாக் இருக்கும். அதெல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு நைட் ஃபுல்லாமே நம்ம ஆசிடை வந்து அதில் ஃபில் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங்கே தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்லேயே அந்த உப்பெல்லாம் கட்டிலாம் கரைஞ்சி வந்துடும். அதனால் இப்போ சுற்றி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த ப்ராசஸ்ஸு சோளம் ஒடிக்கிறது தான். ஓஸ் இழுக்கிறது தானே அப்படின்ட்டு ஆள் வைக்கலைங்க, நானே தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். தாத்தா ஒருத்தர் இருக்கார் நம்ம வீட்டில், அவர் வருவார். தாத்தாவும் வந்தார்னா தாத்தாவும் நானும் தான் இழுத்து இந்த மாதிரி கட்டி வைப்போம். இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சோளம் ஒடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சொனையில் இதிலெல்லாம் நம்மளோட கையிலலாம் ஃபுல்லாக கீறல் விழுந்துடுதுங்க. அதனால் க்ளவுஸ் போட்டாச்சு. கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கையெல்லாம் எரிச்சல் இல்லாமல் இருக்குது. அப்படியே வேலை செஞ்சோம் அப்படின்னா செய்யும் பொழுதெல்லாம் எதுவும் தெரியறது இல்லைங்க. யானை விளக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது கையில் தண்ணி பட்டுச்சுன்னா தான் அவ்வளோ எரிச்சல் எங்கெங்கே கீறி இருக்குதுன்னு அப்புறம் தான் தெரியுது. அதனால் க்ளவுஸ் போட்டுட்டு நமக்கும் சேஃப்டி அப்படின்ட்டு க்ளவுஸ் ஒன்று மாட்டியாச்சு. இழுக்கிறதும் கொஞ்சம் சிரமமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா இடையில வந்து மண் போட்டிருப்போம். இந்த எண்டு அடுத்தது லாஸ்ட் எண்டு சென்டர் எல்லா இடத்துலையும் மண் போட்டிருப்போம். ஏன்னா வந்து சோளம் வளர்ந்து வரும் பொழுது நாயெல்லாம் வரும், குறுக்கால் நாய் வரும், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த ஓஸ் பைப் வந்து வேறு எங்கேயாவது கோணை ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி வந்து அந்த சோளத்துக்கிட்ட சொட்டாது. அதனால் மண் போட்டிருப்போம். அந்த மண்ணிலேருந்து சப்போஸ் அந்த வேர் வந்து அந்த மண்ணுக்கு ஒயருக்கு நடுவில் வந்துருச்சு அப்படின்னா அதை இழுக்கிறது தான் பெரிய சிரமமாயிடும். 2-3 நாள்லாம் வந்து விழுந்திருக்கேன், கீழே விழுந்து ஒயரை பிடிச்சி இழுத்து ஓசு வராமல் விழுந்துட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக நம்ம வேகமாக ஃபோர்ஸாக இழுக்கும்போது ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி டைமில் விழுந்திருக்கேன். எல்லா வேலையுமே கஷ்டந்தாங்க. கொஞ்சம் நம்ம மனசு தான் அதுக்கு காரணம். கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், இல்லை ஈஸி தான் அப்படின்னு நினச்சா ஈஸி தான். எல்லா வேலையுமே கொஞ்சம் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த வேலையுமே கடினம் இல்லை. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா மேவயலுக்கு தனியாக ஒரு பைப் போட்டு அதிலேருந்து ஓஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். கீழே வயலுக்கு தனியாக போட்டிருக்கோம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஓஸை வந்து எடுத்துட்டேங்க பைப்லேருந்து. அது என்னென்னு பார்த்தா மண்ணுக்குள்ளே இருக்குது, மரிச்சியில். திட்டு வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஆனால் மண்ணுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது திரும்பவும் மண்ணெல்லாம் பறித்து விட்டு அப்புறம் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், அடடா இது மண்ணுக்குள்ளே இருக்கே, நம்ம வெளியே எடுத்துட்டோமே 2-3 ஓஸு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதிலேயே விட்டுட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. அப்படியே சுற்றும்பொழுது நமக்கு என்னென்னா கையில் வச்சு சுற்ற முடியாது, அப்படியே மடக்கி மடக்கி தான் சுற்ற முடியும். எப்படியோ ஒன்று சுற்றிடலாம், இறங்கிட்டோம், செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எப்படியோ ஒன்று சுற்றி எடுத்தாச்சுங்க. எல்லா வேலையுமே வந்து நம்ம இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். எல்லா நாளுமே வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது. வேலை இருக்கனால எல்லாருமே எல்லா நாளும் நம்ம செய்யவும் மாட்டோம். அதனால் எப்போலாம் முடியுதோ அப்போலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆள் வைக்காமல் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்னலைங்க, தாத்தா இவர் தான் வந்துட்டார். பேருக்கு தாங்க தாத்தா, ஆனால் வேலையெல்லாம் பக்காவாக செய்வார். அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, இந்த வயசுலேயும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாமல் அப்படி வேலை செய்வாருங்க. தாத்தாவும் நானும் தான் இழுத்துட்ருப்போம். சரி, ஆள் வந்து வச்சா இதுக்கு வந்து தனியாக எக்ஸ்பென்ஸ் தானே ஆகும். அதனால் ரொம்ப கடினமான வேலைக்கு அப்படின்னா நம்ம ஆள் வச்சுக்கலாம், நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கிறப்போனா ஆள் வச்சுக்கலாம். இதெல்லாம் சாதாரணமான கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை தான், சிம்பிளான வேலை தான். அதனால் நாமளே செஞ்சுக்கிறது. இப்போ நம்ம ஓஸ் இழுத்து ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா ஆள் வந்தோடனே ஒடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் ஓஸ் இழுக்காமல் இருந்தால் ஆள் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 days ஆகிடும் இதுக்கே.
இதுக்கே 2 டேஸ் ஆகிடும். அதனால தான் சரி நம்ம முன்னே வந்து இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்கோங்க. ஏதோ என்னோடய நல்ல நேரம் போல் இன்றைக்கி வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காற்றடிச்சிக்கிட்டு கிளைமேட் மழை வரல, ஆனால் மழை வர மாதிரி கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் இன்றைக்கி எதுவும் துண்டு கூட போடாமல் வேலை நடந்துகிட்ருக்கு. தாத்தா கூட ஹெல்ப்புக்கு இருக்கவும் எதுவும் மலைப்பு தெரியலைங்க. இல்லைன்னா தனியாக செய்யணுமே, ஒண்டினா செஞ்சிட்ருக்கணுமே அப்படின்னு கொஞ்சம் மலைப்பாக தான் இருக்கும். ஏதோ தாத்தா வந்து கூட இழுத்துட்ருக்கறனால நமக்கும் கொஞ்சம் மலைப்பு தெரியாமல் இந்த காடை முடிச்சுட்டு தான் இன்றைக்கி போகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி காலைல காட்டுக்கு வந்ததே லேட்டு தாங்க. 10 மணி தான் காட்டுக்கே வந்தோம். அதனால் ஒரு வயலாவது முடிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு தான் இழுத்துட்ருக்கோம். எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்கிறேங்க, எனக்கும் சேர்த்து தான். அவங்க அதை நினைப்பாங்க, இவங்க இதை நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே வந்து முன்னேற முடியாது. நம்ம வந்து வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம நல்லா இருந்தாலும் பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, நம்ம தாழ்ந்து போயிட்டாலும் பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் காதில் போட்டுக்காமல் நமக்குன்னு கடவுள் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா? நல்லதோ கெட்டதோ அது வந்து கடவுள் பார்த்துப்பார். நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும். அது மட்டும்தாங்க நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். இவ்வளோ நேரமாக சூரிய பகவான் வராமல் இருந்தாருங்க. இப்போ ஒரு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வெயிலில் நம்மளால் முடியலை. அதனால் ஒரு சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு துண்டையும் போட்டுட்டு வந்தாச்சு. நமக்கெலாம் இந்த 10 மணிக்கு காட்டுக்கு போயிட்டு 3 மணி வரையும் செய்கிறதெல்லாம் செட்டே ஆகாதுங்க. காலையில் நேரமாக போகணும், எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு 8 மணிக்காச்சும் போகணும். 8 மணிக்கு போயிட்டு ஒரு 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே போயிட்டு ஒரு 2 மணி நேரம் செஞ்சுட்டு வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு செட் ஆகும். இல்லை ஃபுல் டே வெயில்லையே காயணும், வெயில்லையே வேலை செய்யணும் அப்படின்லாம் இன்னும் பழகலை நம்ம உடம்பு. அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செஞ்சுக்கிட்டு நம்மளோட விவசாயத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய ஆசை. இதிலே சைட் பை சைடாக இதை முடிச்சுட்டு நம்ம ஸ்டடீஸு, குழந்தைங்க ஸ்டடீஸு, அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இது எல்லாமே பார்க்கணும். அதனால் எல்லாமே மைண்டில் இருக்குங்க. நமக்கு எப்போ எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நம்மளோட எஃபர்ட்டை போடலாம். எதுவுமே வந்து வேஸ்ட்டு கிடையாது. நம்ம படிப்பாகட்டும், இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆகட்டும், கைத்தொழில் ஆகட்டும், எதுவுமே நமக்கு வந்து வேஸ்ட்டு கிடையாது. எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒரு டைமில் நமக்கு கை கொடுக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதா இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்குறீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட்டோடவே கடைசி வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் எப்போவா இருந்தாலும் இது யூஸ் ஆகும். இப்போன்னு இல்லை, பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் நமக்கு யூஸ் ஆகும். அதனால் எல்லா தொழிலுமே வந்து ஒரு பயனுள்ள தொழில் தான். எதுவுமே ஒன்றை விட ஒன்று கேவலமானது இல்லை ஒரு தகுதி குறைவானது அந்த மாதிரி எதையும் பார்க்காதீங்க. எல்லாமே நல்ல தொழில் தான். விவசாயம் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டந்தாங்க. நான் கஷ்டம் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அதையும் விருப்பத்தோடு செய்யணும். நமக்கு விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை வந்து நம்ம பயனுள்ளதாக சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். சிட்டி லைஃப் ஜாலியானது, வில்லேஜ் லைஃப்லாம் கஷ்டமானது அப்படின்னு வந்து பேச்சுக்கு வேணால் சொல்லலாம். ஆனால் உண்மையான சொர்க்கம் எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ் லைஃப்பில் தாங்க இருக்குது. ஒரு இயற்கையான காற்று, அமைதியான சூழல், இந்த மாதிரியெல்லாம் சிட்டிக்குள்ளே கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு ஃப்ரீயான காற்று கூட சுவாசிக்க முடியாது. நம்ம காட்டு சைடில் இருக்கிறோம், வில்லேஜில் இருக்கோம் அப்படின்னா இயற்கையான காற்று, ஒரு ஈவினிங் டைமில் இருக்க கிளைமேட்டு, அந்த வானத்தோட கலரு, அந்த இயர்லி மார்னிங்கு 4 to 6 அந்த டைமில் இருக்கக்கூடிய கிளைமேட்டு, அந்த காற்று, அந்த வந்து புத்துணர்ச்சியான காற்று, இது எல்லாமே நம்ம வில்லேஜில் மட்டும்தாங்க கிடைக்கும். இந்த காடு முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த காடு இருக்குது. இதை நாளைக்கு தான் வந்து பார்க்கணும். வீட்டில் நம்மளோட செல்ல பிள்ளைகள்லாம் பசியோடு காத்துட்ருப்பாங்க. அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ இது ஃபுல்லாக இழுக்கணும். நாளைக்கு தான் வந்து இதை ஃபுல்லாக இழுக்கணும்.
மதியான டைம்னால் இங்கெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும். அதனால் தாத்தா இருந்ததுனால கொஞ்சம் பயம் இல்லாமல் இழுத்தாச்சு. இந்த டைம் புல்லு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு சில சமயம் நிறைய புல் இருக்கும், காலை வைக்கவே இடம் இருக்காது. அந்தளவுக்கு இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் அப்போல்லாம் வந்து ஆள் வச்சுருப்போம். ஒரு 4 பேர் 5 பேர் கூட வேலை செஞ்சாங்க அப்படின்னா கலகலன்னு பேசிக்கிட்டு வேலை போகிறதே தெரியாது, வெயிலும் தெரியாது. ஆனால் தனியாக செய்யும் பொழுது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த தென்னை மரம் எல்லாம் நம்மளுது தாங்க. இங்கே ஒரு 3 பனை மரம் இருக்குது. காட்டை சுற்றிலுமே வந்து தென்னை மரம் இருக்குது. இந்த தான் பெரிய காடு, இதுதான் பெரிய வயல். இந்த பெரிய வயல் ஆல்ரெடி இழுத்தாச்சு, தாத்தாவும் நானும் தான் இழுத்தோம். ஆல்ரெடி டீப்பெல்லாம் சுற்றி கட்டி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த வயல் தான், எப்போவுமே இந்த வயல் தான் எந்த வேலையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு முடிப்போம். ஏன்னா இந்த வயலே மட்டுமே 1 ஏக்கர். அதனால் முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். அதனால் இந்த வயல் தான் ஃபஸ்ட்டு முடிப்போம் எந்த வேலை இருந்தாலும். இது 2மே குட்டி குட்டி வயல் தான். அதனால் ஃபஸ்ட்டு பெரிய வயல் முடிச்சு தான் இந்த வயலுக்கு வருவோம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளை பார்த்தோன்னே எல்லாம் எழுந்திருக்கிறாங்க. கூட்டிகிட்டு போவாங்க மேய்ச்சலுக்கு அப்படின்ட்டு. இவங்களெல்லாம் கொண்டு போய் மலையில் கட்டிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் மற்ற வேலை, வீட்டு வேலைகள்லாம் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி மேய்ஞ்சிட்ருக்காங்கன்னு. மலையில் கட்டிட்டு வந்தாச்சு. ஜாயிண்ட் கயிறு போட்டு நீட்டமாக வெட்டு கட்டிட்டோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் மேய்ஞ்சிட்ருப்பாங்க. இப்போ ஈவினிங் வந்து பிடிக்கலாம் அப்படின்ட்டு போனால் வயிறே நம்பலை. சரி மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க, சரி மேயட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் மேய்ஞ்சிட்ருக்காங்க. இதாங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க கரடு. அங்கே ஒயிட் கலரில் தெரியறது தான் நம்ம வீடு. இவ்வளோ தூரம் பிடிச்சிட்டு போகணும். அதுவே பெரிய வாக்கிங் மாதிரி ஆகிடும். அங்கே க்ரீன் கலரு படுதா பக்கத்தில் ஒயிட் கலர் இருக்கிறது தான் நம்ம வீடு. இங்கேருந்து பார்க்க விஷுவல் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் வெயில் நேரத்தில் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி ஈவினிங் டைம்லலாம் கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இவங்கள கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு பிடிச்சிட்டு போய் தண்ணி கட்டிட்டா ஈவினிங் ஒர்க்கு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு துவரம்பருப்பு சட்னி தான். இதுதான் வந்து அடிக்கடி செய்வோம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் துவரம்பருப்பு, கொஞ்சமாக 4 பல் பூண்டு, வரமிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு அரைச்சிட்டு அது கூடவே தேங்காய் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி அதை தாளிச்சிட்டோம் அப்படின்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த துவரம்பருப்போட வாசனை, வறுத்த வாசனை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டுக்கு சிம்பிளாக தோசை ஊற்றி துவரம்பருப்பு சட்னி. இது தாங்க நம்மளோட ஃபுல் டே விலாகு. ஃபுல் டே நம்மளோட ரொட்டீன் இப்படி தான் போகும். காட்டில் வேலை இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ரீடிங், ஸ்டிச்சிங், டெய்லரிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் போயிட்டுருக்கோம். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணக்கூடாதுங்க. அதை நம்ம மைண்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதனால் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்காமல் நம்மளோட க்ரோத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தோன்னா நமக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் அண்டு சப்போர்ட் அவர் சேனல். Thanks for watching, friends. Thanks for your support. Next vlogல பார்க்கலாம். Until then, bye from Food with Love from Heart. Thank you so much, dears.